நமக்கென்று ஒரு மக்களாட்சி இருந்தது. அந்த மக்களாட்சியினுடைய பின்புலம் என்பது ஒவ்வொரு நாடும் விடுதலை அடைந்த பிறகு அதற்குரிய வகையிலே தான் அது தன்னை தகவமைத்துக் கொள்கின்றன. அதே போல நாமும் ஒரு பொது விவாதம் நடைபெறுகிறது. இது இப்பொழுது மட்டுமல்ல, சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து நடைபெறுவது உண்டு. என்ன என்று சொன்னால், இந்திய அரசாங்கம், இந்திய அரசமைப்பு சாசனம் இவைகளெல்லாம் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற விவாதம் வருகின்ற பொழுது, நமக்கு வழிகாட்டி தலைவர்களாக இருந்த விவேகானந்தர் என்ன சொன்னார், மகாத்மா காந்தி என்ன சொன்னார், ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொன்னார், அரவிந்தர் என்ன சொன்னார், இவர்களெல்லாம் கனவு கண்ட இந்தியா எப்படி உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு விவாதம் இருந்தது. அதில் அடிப்படை விவாதம் என்னவென்று சொன்னால், இந்தியா ஒரு பழம்பெரும் நாடு, இந்த நாட்டிற்கு தனித்துவம் உண்டு, இதற்கு ஒரு நாகரிக பின்புலம் உண்டு, பண்பாட்டு பின்புலம் உண்டு, உலக நாகரிகத்திற்கு ஒத்த அளவில் இந்த நாகரிகம் இருந்ததாக வரலாறு உண்டு. ஆகையினாலே தனித்துவமாக இந்தியா கட்டமைக்கப்பட வேண்டும், மேற்கத்திய நாடுகள் போல் இந்தியா இருக்க வேண்டும், உருவாக வேண்டும் என்று நாம் எண்ணக்கூடாது. ஆகையினாலே நம்முடைய தனித்துவம் என்ன? இன்றைக்கு அந்த தனித்துவம் எல்லாம் ஒரு 1000 ஆண்டு நாம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த காலத்தினால் நம்மிடமிருந்த கல்வி, நம்மிடமிருந்த விஞ்ஞானம், நம்மிடமிருந்த தொழில்நுட்பம், நம்மிடமிருந்த அடிப்படை அறிவு, இவைகளெல்லாம் மாற்றப்பட்டு விட்டன அல்லது அடியோடு மறைக்கப்பட்டு விட்டன. ஆக இவைகளை மீட்டெடுப்பது எப்படி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதை மீட்டெடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாடும் விடுதலை அடைந்த பிறகு அதற்குரிய வகையிலே தான் அது தன்னை தகவமைத்துக் கொள்கின்றன. அதே போல நாமும் இப்போ அமெரிக்கா விடுதலை அடைந்தவுடன் அது இங்கிலாந்து போல இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இங்கிலாந்திலிருந்து சென்றவர்கள் தான் அதிகமானவர்கள் அமெரிக்காவிற்கு. அந்த 13 காலனிலே அவர்கள் தான் இருந்தார்கள் அதிகமான எண்ணிக்கையில். ஆனால் இருந்த போதிலும் கூட அமெரிக்கா சுதந்திரம் அடைந்த பிறகு தனக்கான ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி கொண்டார்கள், தனக்கான ஒரு ஆட்சி முறையை உருவாக்கி கொண்டார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், தேர்தலை உலகிற்கு சொன்ன நாடு இந்தியா, மக்களாட்சியை உலகிற்கு சொன்ன நாடு இந்தியா. நமக்கென்று ஒரு மக்களாட்சி இருந்தது. அந்த மக்களாட்சியினுடைய பின்புலம் என்பது தர்மம் என்பது அடிப்படை. நம்முடைய டெமோக்ரஸிக்கு பெயரே தர்மோக்ரஸி என்றுதான் பெயர். எண்ணிக்கையில் நாம் முடிவெடுப்பது அல்ல, எத்தனை பேர் இந்த முடிவுக்கு உடன்படுகிறார்கள், எத்தனை பேர் உடன்படவில்லை என்று எண்ணிக்கை வைத்து தீர்மானிப்பது அல்ல, எண்ணங்களுடைய உண்மைத்தன்மையில் தீர்மானித்தது. உண்மைக்குத்தான் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, தரவுகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, தர்மத்திற்குத்தான், வாழ்க்கையினுடைய விழுமியங்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, அறத்திற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய மூதாதையர்கள். இப்போ ஒரு நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று மாறுதட்டி சொல்லுகின்ற பொழுது, உங்களுடைய நாகரிகம் மற்ற நாகரிகங்களுக்கு ஒத்த அளவில் இருந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு என்ன இருந்திருக்க வேண்டும்? அங்கு ஒரு ஆட்சி முறை இருந்திருக்க வேண்டும், அங்கு ஒரு பண்பாட்டு முறை இருந்திருக்க வேண்டும், நாகரிகம் இருந்திருக்க வேண்டும், இசை இருந்திருக்க வேண்டும், இலக்கியம் இருந்திருக்க வேண்டும், இலக்கணம் இருந்திருக்க வேண்டும். ஆக அனைத்தும் இருந்திருக்க வேண்டும். தொழில்நுட்பம் இருந்திருக்க வேண்டும், அறிவியல் இருந்திருக்க வேண்டும், அனைத்தும் இருந்திருக்க வேண்டும். இருந்திருக்கின்றன, மறந்துவிடக்கூடாது. உலகில் நாடோடிகளாக தெரிந்த சமயத்திலே மொழிக்கு இலக்கணம் எழுதிய ஒரு நாடு நம்முடைய நாடு. ஆக அந்த சூழலில் நாம் நம்மை கண்டுபிடிப்பது, நம்முடைய மருத்துவம் என்ன, நம்முடைய விஞ்ஞானம் என்ன, நம்முடைய ஆன்மீகம் என்ன, நம்முடைய உணவு என்ன, நம்முடைய கட்டிடக்கலை என்ன,
இவைகளெல்லாம் கண்டெடுப்பது, அவைகளெல்லாம் மீட்டெடுத்து மற்ற நாடுகளில் வளர்ந்த விஞ்ஞானத்துக்கு ஒத்த வகையில் மேலே கொண்டு செல்வதற்கு முயற்சியை எடுக்க வேண்டும். அந்த நிலைக்கு நம்மை தயார் செய்து கொண்டோமா? அதுதான் இந்தியத்துவம். அது இந்துத்துவம் அல்ல, மறந்துவிடக்கூடாது. இந்தியத்துவம் என்பது என்ன என்பதை கண்டெடுப்பது, அது அறிவு சார்ந்து செயல்படுவது, உணர்வு சார்ந்து செயல்படுவதல்ல, மதம் சார்ந்து செயல்படுவதல்ல, இதை தாண்டி அறிவியல் சார்ந்து செயல்படுவது, இதை மீட்டெடுப்பது தான் இந்தியத்துவம் என்று ஒரு விளக்கத்தினை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் விவாதம் இருக்கிறது, இதில் அரசியல் சார்ந்த விவாதம் இருக்கிறது, அரசியலை தாண்டிய ஒரு அறிவு சார்ந்த விவாதம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த விவாதத்தினை மேலெடுக்கலாம்.